நான் போன ஆட்சியில இருந்த திட்டத்தை, முக்கியமான திட்டத்தை, நல்ல திட்டத்தை நான் நிறுத்த போறதில்லை, அதை நான் பயன்படுத்துவேன்னு சொல்லியிருக்காரு. இந்த இதுலயும் அந்த தேதி கடந்து போகல, மக்களுக்கு அந்த தேதிக்குள்ள கொடுக்கணும். அதையும் இப்போ செஞ்சுட்டாரு. இன்னைக்கு 5ஆம் தேதி, இன்னைக்கு செஞ்சுட்டாரு. இப்போ எனக்கு என்ன புரியல அப்படின்னா, ஒரு முதலமைச்சர் 5 நாளுக்குள்ள நீங்க இவ்வளோத்தையும் செய்யணும் அப்படின்றீங்க, அவ்வளவு வேகமா நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க. 5 வருஷம் ஆட்சியில இருந்தாங்க திமுக அரசு. என்ன செஞ்சுட்டாங்க? இது கொடுத்த வாக்குறுதிகள்ல எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிட்டாங்களா? அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை எடுத்து அவங்களே விளக்கம் கொடுக்க சொல்லுங்க. எல்லா வாக்குறுதிகளும் 5 ஆண்டுகள் நிறைவேற்றிட்டாங்களா? 5 ஆண்டுகள்ல கொடுத்த வாக்குறுதிகளை நம்மளால நிறைவேற்ற முடியல. ஆனா 5 நாளுல சொல்லாத வாக்குறுதிகளும் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. மதுக்கடைகளை 717 மதுக்கடைகளை அவங்க மூடி இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆட்சியிலையும் அது மூடுறதுதான், கோயில் பக்கத்துல இதுல இருக்கிறது ஒவ்வொரு ஆட்சியிலையும் மூடுறதுதான். ஆனா இந்த ஆட்சியில கொஞ்சம் அதிகமாவே மூடி இருக்காங்க, வாக்குறுதிகளே கொடுக்காம. நான் மதுக்கடையை மூடுவேன்னு சொல்லி எந்த வாக்குறுதியும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லல. இருந்தும் விஜய் அவர்கள் அந்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காரு. மேலும் இதை படிப்படியாக எல்லா இடத்துலயும் வந்து நாங்க இதை இன்னும் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் குறைக்கிறேங்கிற ஒரு இதுக்கும் வந்திருக்காரு. அப்போ பூரண ஒரு மது விலக்கை நோக்கி அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை முன்னெடுக்கிறதுக்கு இருக்காரு. இது போக பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கி கோடி கோடியாக கொள்ளடிச்ச திமுக அமைச்சர்கள் மத்தியில இன்னைக்கு நீங்க அந்த மாதிரி பணம் வாங்கினீங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லிட்டு டாஸ்மார்க் நிர்வாகத்தின் மூலயமாகவே அந்த எச்சரிக்கையும் அந்த ஊழியர்களுக்கு விடுத்திருக்கிறார். அப்போ ஒரு 5 நாள்ல ஒரு முதலமைச்சர் ஒவ்வொன்றா படிப்படியா எல்லாத்தையும் செஞ்சுட்டு வரும்போது 5 நாள்ல எல்லாத்தையும் நாங்க செய்யணும், இல்லைன்னா நாங்க வந்து கண்டிப்போம்னு சொல்ற பேர்ல அந்த பெண்களுடைய வாக்குகளை நாங்க வந்து திரும்ப பெறணும், பெண்களுடைய நம்பிக்கையை பெறணுங்கிறதுக்காக இந்த தேதி கடந்து போறதுக்கு முன்னாடியே உரிமை தொகை கொடுக்க மாட்டாங்கன்னு இவங்களுடைய செய்தி சேனல்லே எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு கலைஞர் டிவிலையும் சன் நியூஸ்லயுமே இதை கொடுக்க மாட்டாங்கன்னு போட்டுட்டு இதை இப்ப கொடுத்துட்டாங்களே, இப்ப கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா நாங்க சொல்லிதான் கொடுத்தாங்கன்னு சொல்றேன். இதெல்லாம் வந்து ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு கட்சி இது போல செய்யறதெல்லாம் நியாயமா? மக்கள் கவனிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க செய்யக்கூடிய பொய்களையும் உருட்டுகளையும் எல்லாம் மக்கள் நம்புறதா இல்லை.